வணக்கம், நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலில் இன்றைக்கி ஸ்பெகட்டி அப்படின்ற சேமியாவில் ஒரு மாலை நேர சுவையான சிற்றுண்டி தயார் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்பெகட்டி இந்த மாதிரி கடைகளில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. பால் நான் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். ஆரிகானோ அப்படின்னு சொல்லி கடைகளில் விற்கும், அது வாங்கிக்கோங்க. வெண்ணெய் தாளிப்பதற்கு குடமிளகாய் 3 நிறங்கள் நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். நான் பாலாடை கட்டி, அதாவது சீஸ் துருவி எடுத்திருக்கேன். வெங்காயம், பூண்டு, காளான் பொடியாக நறுக்கியது. பூண்டு நல்லா ஒரு 15 பல் தோல் உரிச்சிட்டு பொடியாக நறுக்கிக்கோங்க. வெங்காயம் 1லேருந்து 1.5 வெங்காயம் போரும். மைதா மாவு 1.5 தேக்கரண்டி எடுத்திருக்கேன். உப்புத்தூள், மிளகாய் வற்றல் விதை நீக்கிட்டு மின்னம்மி குடுவையில் தூளாக எடுத்துக்கோங்க, அல்லது கடையில் விற்கிற சில்லி ஃப்ளேக்ஸை நீங்கள் உபயோகம் பண்ணிக்கோங்க. இந்த சேமியாவை, ஸ்பெகட்டின்ற சேமியாவை சுடுதண்ணி கொதித்த பிறகு இப்படி போட்டுடுங்க ஒரு பாத்திரத்தில். அது மூழ்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அடிபாகம் வெந்து வந்த பிறகு நம்ம கரண்டியில் இப்படி தள்ளிட்டிங்கன்னா அது நல்ல ஒரு 5லேருந்து 10 நிமிடம் வரைக்கும் நல்லா வேகணும். ஒரு 3/4 பாகம் வெந்தா போரும். நம்மளுடைய சேமியா மாதிரி அது வேகாது, கொஞ்சம் நேரம் எடுக்கும். 3/4 பாகம் வெந்தா போரும், ரொம்ப குழைய வேக விட வேண்டாம். இப்படி பாருங்கள், வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு வந்தால் போகிறோம். இப்போ வடிகட்டிட்டு குளிர்ந்த நீரில் ஒரு முறை அலசி எடுத்துப்போம். நம்ம ஒரு கடாயில் வெண்ணெய் 2 தேக்கரண்டி, சிறிய தேக்கரண்டியில் வெண்ணெய் 2 தேக்கரண்டி நான் எடுத்துக்கிறேன். முதல்ல வெங்காயமும் பூண்டும் போட்டு வதக்கணும். நான் கொஞ்சம் மறந்து போய் காளான் போட்டு வதக்கிட்டேன். நீங்கள் வதக்கும் பொழுது மறக்காமல் வெங்காயம் பூண்டு வதக்கிட்டு காளானை சேர்த்துக்கோங்க. நான் தனியாக வதக்கி இதில் நான் சேர்த்துருக்கேன். காளானை ஒரு 3 நிமிடம் லேசாக வதக்கினா போகிறோம், ஏன்னா பாலில் வேற நம்ம வேக வைக்க போகிறோம். மறக்காமல் என்னுடைய காணொளியை பதிவு பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க மணி மீது அழுத்துங்க. இப்போ நம்ம குடமிளகாய் சேர்த்துக்கலாம். இது நம்ம இந்த காய்கறிகள் தான் சேர்க்கணும்னு கிடையாது. குடமிளகாயும் இந்த காளானும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும், அதனால் நான் அதை சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா பீன்ஸ், கேரட், பட்டாணி, பச்சை பட்டாணி அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வேறு காய்கறிகள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த காளானும் குடமிளகாயும் ரொம்ப ரொம்ப சுவையாக நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. குடமிளகாய் போட்ட பிறகு லேசாக உப்புத்தூள் தூவி கொஞ்சம் ஒரு 2 நிமிடம் இருந்தால் போகிறோம். ரொம்ப காய்கறிகளை வேக விடாதீங்க. ஒரு 3/4 பாகம் வெந்திருந்தால் போகிறோம். இந்த நேரத்தில் அரை பாகம் வெந்தால் போகிறோம். நம்ம பால் வேற ஊற்றி 1 நிமிஷம் கொதிக்க வைப்போம். அப்போ அது ஒரு 3/4 பாகம் பதத்துக்கு வெந்து வரும். மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ ஒரு பக்கம் நான் வெங்காயம் பூண்டு கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்து வதக்கிக்கிறேன். நான் முதல்ல மறந்து போனேன், அதனால். இல்லைனா நீங்கள் முதல்லையே வெங்காயம் பூண்டு போட்டு தான் நம்ம வதக்கணுமே. லேசாக வதக்கி கலந்துருங்க. நான் எப்போவுமே இந்த குக்கரை சமைப்பான் அப்படின்னு நான் சொல்லுவேன். உண்மையில் அது சமைப்பான்ன்றது சரியான சொல் கிடையாது. எனக்கு அது சரியான சொல் கிடைக்கல. இப்போ வதக்கிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. ஆனால் நீங்கள் அப்படி சேர்க்காதீங்க, முதல்லையே வதக்கிடுங்க. நான் தவறுதலாக மறந்துட்டதால் இப்போ நான் வதக்கி சேர்க்குறேன். நீங்கள் முதல்லையே வதக்கிட்டு அதுக்கப்புறமா காளான், அதுக்கப்புறமா குடமிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பால் சேர்த்துருவோம். எங்கள் ஊரில் குடியாத்தம் தாழையாத்தம் நகராட்சி தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி புவனேஸ்வரி அவர்கள் பால் நான் இப்போ இதில் சேர்த்துறேன். நான் பால் நல்ல ஒரு கொதி வந்த பிறகு நம்ம மைதா மாவை தண்ணியில் கலந்து இதில் சேர்த்துப்போம். மைதா மாவு 1 தேக்கரண்டி 1.5 தேக்கரண்டி சேர்த்தா போகிறோம். அது கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வர்றதுக்காகவும் சுவைக்காகவும் நம்ம சேர்க்குறோம். அவங்க எனக்கு ஒரு செய்தி அனுப்பியிருந்தாங்க. அந்த சமைப்பான்னு சொல்லக்கூடாது, அழுத்த கொள்கலன் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான தமிழ் சொல் இருக்குன்னு எனக்கு சரியான சமயத்தில் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எதனா தவறு இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் கண்டிப்பாக சுட்டி காட்டுங்க. தமிழ் மொழியை போற்றுவோம், பொது இடங்களில் தமிழில் உரக்க பேசுவோம், மொழியை புறக்கணிக்காதீங்க. இப்போ மைதாவை நான் அதில் சேர்த்தாச்சு, மைதா கலவையை அதை நல்லா கலந்தாச்சு. நல்ல ஒரு கொதி வந்தாலே போகிறோம். இப்போ நம்ம இந்த ஸ்பெகட்டியை நம்ம அதில் சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா தமிழ் சொற்கள் எனக்குமே கூட சரியான தமிழ் சொற்கள் எல்லாம் தெரியாது. நான் போய் கூகுளில் தேடி பார்த்து தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தமிழ்லேயே சொல்லணும் அப்படின்றதுக்காக காணொலியை முழுக்க ஒரு தமிழ் காணொலியாக கொடுக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். சில நேரங்கள் எனக்கும் தெரியாமல் சில தவறான சொற்கள் நான் சொல்லிடுறேன். அவங்க எனக்கு சரியான சமயத்தில் அந்த செய்தி அனுப்பிச்சு இதுதான் சரியான சொல் அப்படின்னு எனக்கு நினைவுபடுத்தினாங்க.
எப்போவுமே மற்றவங்க நல்லது சொல்லும் பொழுது நம்ம எடுத்துக்கணும் யாராக இருந்தாலுமே. இப்போ இந்த மிளகாய் வற்றலை நான் இதில் சேர்த்துட்டேன். காரத்துக்காக உங்களுக்கு எவ்வளவு காரமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு பெரிய தேக்கரண்டி அளவு நான் சேர்த்துருக்கேன். ஆரிகானாவும் அதே மாதிரி நான் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்பெகட்டி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இதை இறக்கிட்டு அதில் நம்ம அந்த பாலாடை கட்டி சீஸை நம்ம அப்படி சேர்த்துப்போம். மாலை நேரங்களில் பள்ளிக்கூடங்கள்லேருந்து வரும் பொழுது பசியோடு வருவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா காய்கறிகளும் அவங்களுக்கு போகும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.